வருமாவே அப்படிங்கிறார். உபத்திரவத்தின் பாதை. 2 வசனத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு. தேவன் நீதி செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? அந்த காரியத்தில் ஒரு சமாதானம். இனி இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கர்த்தர் உபத்திரவத்திலே நமக்கு தரப்போகிற ஜெயம். தேவன் நீதி செய்கிறவர். இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நாம் உபத்திரவப்படுகிறவர்களா இருக்கிறோமா அல்லது பிறரை உபத்திரவப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? என்ன ஒரு அமைதி! ஏன்னா தேவன் எதை செய்கிறவர்? நீதி செய்கிறவர். நீங்க உபத்திரவப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவரே வேண்டாம். நீ உபத்திரவப்படுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இளைப்பாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நன்றாய் தெரிந்த வசனம் வாசியங்கள் ஜெபிக்கலாம். சங்கீதம் 10:14, சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். அடுத்த வார்த்தை, ஏழையானவன் தன்னை உமக்கு கமிட் பண்றான். உங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. கர்த்தர் பார்க்கிறார். இந்த வருடத்தின் இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல 3வது நாளிலே உபத்திரவத்திலே கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? ஒப்புவியுங்கள். ஆண்டவரே, என் காலமும் உடைய கருத்து, நான் என்ன சரண்டர் பண்றேன், என்ன ஒப்புவிக்கிறேன். 31வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், 31 என் பிராணன், 10வது வசனம், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடினார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். சொல்லிட்டு சொல்றார் 14, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று. அதாவது யாக்கோபை கர்த்தர் சந்திப்பார். ஆதியாகமம் 28 யாக்கோபு என்ன சொல்வார் தெரியுமா? ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் தந்தீங்கன்னா நீர் எனக்கு யாராயிருப்பீர்? தேவனாயிருப்பீர். ஆனா தாவீது சொல்லுகிறான், என்னை எல்லாரும் செத்தவனை போல மறந்தாங்க, உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீரே. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. கர்த்தர் அந்த புதிய பாடல் அடுத்த மாசம் வரப்போகுது. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்ல அவதூற கேட்டேன்,
ஆனாலும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் கிடைச்சா நீர் எனக்கு தேவன் சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் நான் சொல்லுவேன், யூ ஆர் மை காட். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உபத்திரவத்தில் இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒப்புவியுங்கள். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான். நீங்க உபத்திரவப்படுறீங்கனால நீங்க உங்களை ஏழைன்னு நினைச்சுக்கோங்க. ஆமே. சில பார்த்துருக்கீங்களா, இந்த தெருவோரத்தில் இருக்கவங்க நிம்மதியா தூங்குவாங்க, ஏசி ரூம்ல இருக்கவங்களுக்கு தூக்கம் வராது. உண்மையில அங்க ஏழை யாரு தெரியுமா? தூக்கம் இல்லாதவங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ அது இருந்தா இது இருந்தா. இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு இந்த ரோட்ல படுக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு விறுவிறுன்னு வருது. ஏன்? மீட்டிங் போட்டிருக்கோம், அவர் கடந்து உறங்கிட்டு இருக்கிறாரு. நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிறார் ஒருத்தர். புரிஞ்சுக்கோங்க, ஏழைனா யார்? தேவை உள்ளவன். ஆண்டவரே உபத்திரவப்படுறேன்ப்பா, நான் கஷ்டப்படுறேன்ப்பா, நீ உன்னை கொடுத்துரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் நீதி உள்ளவர். அந்த நீதியில நம்ம ஜெயிக்க போறோம். என்ன நீதி? உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் இதுவரை உதவினவர், இதுவரை இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார், இனியும். எதை நினைத்து நான் கலங்கிட மாட்டேன் சொல்லுங்க. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புவிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து. ஏசா 400 பேரோடு வந்த போது யாக்கோபு தன்னை தேவனுக்கு ஒப்புவித்தான். அவர் தொடுவார், மாற்றுவார். அந்த உபத்திரம் அதோட முடிஞ்சு. ஏசாவின் உபத்திரம் அதோட போச்சு. சனகரிப் தன் படையை கொண்டு நிறுத்தின போது எசேக்கியா தேவனுக்கு தன்னை ஒப்புவித்தான். வியாதி எசேக்கியாவை நெருக்கின போது, மரண கண்ணிகள் சூழ்ந்த போது தன்னை ஒப்புவித்தான். ஆண்டவரே, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் கீத வாத்தியத்தை வாசித்து பாடுவேன் என்று. அந்த உபத்திரம் அவனை விட்டு போனது. அப்போஸ்தலர்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை பயமுறுத்தி விட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனுக்கு தங்களை ஒப்புவித்தார்கள். அந்த பயம் அவர்களை விட்டு போனது. நீங்க எந்த காரியத்துல ரொம்ப உபத்திரவப்படுறீங்க? உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவ நீதியாக இருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தகப்பனே, அர்ப்பணிக்கிறேன் அப்பா.
முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், உங்களுக்கு சகாயர் அவர், உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர். ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீரும், என்ன உடரமசே உமக்காக உமக்காக யாவும் சகி, உமது பலனீந்திடுமே, உமக்காக ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பரே, நன்றி தகப்பனே. ரமமசேகமலரா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி உபத்திரவத்திலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. கடந்த 3 நாட்களும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் கொண்டு வந்து அப்ப பலப்பட நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசினீர், உபத்திரவத்தில் நீர் ஜெயம் தர போகிறீர். எங்களை ஒப்புவிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு சகாயம் நீர். எங்கள் உபத்திரவத்தையும் குரோதத்தையும் நீர் பார்த்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். அப்பா இறங்கி கிரியை செய்வீங்க. இந்த நம்பிக்கையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களிலே ஒரு ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும் ஆண்டவரை. ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவர்களையும் பிளஸ் பண்ணி செபிக்கிறோம். கிருபை உண்டாக பண்ணும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ப்ராமிஸ் கார்டெல்லாம் கீழே ஆஃபீஸில் இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போகும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.